மக்களே வழக்கம் போல மெட்ராஸ் யுனிவர்சிட்டிக்கு எனக்கு குடுக்கப்பட்ட சென்டருக்கு எக்ஸாம் எழுத போயிருந்தேன். ஆனா, என்னுடைய ஃப்ரெண்ட உள்ளார அலோவ் பண்ணல. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் பெருல இருந்து வந்திருந்தாரு. அவருக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. ஸோ ஸ்பானிஷ், இங்கிலீஷ் அண்ட் ஜப்பானீஸ் தெரியும். அவருக்கு இங்க ஃபுல்லாமே லோக்கல்ல எல்லாமே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணி சுத்தி காமிச்சிட்டுருந்தோம். ஸோ அப்போ அவருக்கு இந்த மாரி எனக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நான் காலேஜ் அட்மிஷன் போடணும் அவருடைய பொண்ணுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி அப்படின்னா நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் இந்த காலேஜ்க்கு எக்ஸாம்க்கு எழுத போகிறேன். ஸோ நீங்களும் அந்த காலேஜ் டேரெக்டாக அட்மிஷன் சென்டருக்கு போய் என்கொயரி பண்ணுங்க. சரி அவங்களே உங்களுக்கு அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் இங்கேருந்து எல்லாமே ஃபுல்லாமே அசஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸாமில் இருந்ததுனால அவரால் என்னை ரீச் பண்ண முடியல. அவர் காலேஜ் கேட்டுக்கிட்ட எவ்வளோ உள்ளே வர ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. நான் செக்யூரிட்டிஸ் அவரை உள்ளார அலோவ் பண்ணவே இல்லை. அவர் ரொம்பவும் ரிக்வஸ்ட் பண்ணி அவருடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சுமே அதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் 5 மணிக்கு எக்ஸாம் முடிச்சு வரும்போது ஸோ நான் வெளியே போய்ட்டு ரிட்டன் என் கூட கேஷுவலாக பேசிட்டு உள்ளே வரும்போது வந்துட்டு சரி நான் அட்மிஷன் சென்டர்ஸ் எல்லாம் க்ளோஸாக இருக்கும்னு சொன்னார். சரி நான் கேஃபிட்டேரியில் இங்கே எப்படி இருக்கு நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணார். ஸோ அந்த டைமில் திடீர்னு 4 செக்யூரிட்டி கார்டு அவரை பிடிச்சி திட்டி வாக்கி டாக்கிலாம் பேசி நானும் சொல்கிறேன், இல்லைங்க நான் எக்ஸாம் எழுத வந்தேன், ஒரு 5 மினிட்ஸில் வெளியே போயிடுவோம். இவர் இந்த மாதிரி என்கொயரிக்காக வந்தார்னா அவங்க யாரும் கேட்கவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி மைக்லலாம் சொல்லி வெளியே போங்கன்னு ஒரு 4 செக்யூரிட்டி கார்டு சேர்ந்து அவரை துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ நானுமே எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நாங்கள் ரொம்ப பெருசாக ஆர்குமெண்ட்லாம் பண்ணல. ஸோ வெளியே வந்துட்டோம். ஆனால் அவர் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஓவர்சீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி அட்மிஷன் என்கொயரிக்காக தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க வேறு ஒருத்தர்கிட்ட கூட கால் பண்ணி கூட கொடுக்கல. இதெல்லாம் என்ன ஒரு காலேஜு. ஸோ சென்னையில் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு கால் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்துருந்தாச்சும் பரவாயில்ல. எனக்கு ரொம்ப கில்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அவர் பெருசாக நினச்சிருந்துருக்காரு. பட் ஆனால் அந்த சின்ன ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால் அவரை கொஞ்சம் போயிட்டார். ஸோ அவர் ஒருத்தர் தான் டேரெக்டாக உள்ளார செக் பண்ணான்னு பார்த்தாரு. ஏன்னா அவர் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே காலேஜ் அட்மிஷன்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணி இருந்திருக்காங்கண்ணா. ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ மற்றபடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். நான் நைட் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக இவர் கூடயும் சுற்றிட்டேன். ஸோ எக்ஸாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம்.